வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இன்னொரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். திருப்பி நம்ம பாரிஸ் தான் போறோம். அன்னைக்கு நான் ஸ்டிச் பண்ண கொடுத்த பிளவுஸை வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்கு. அன்னைக்கு மிஸ் ஆனதெல்லாம் இல்லை, இன்னைக்கு வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு தெரியல. இதை நான் தனி வீடியோ போடுறேன்னா அதோட சேர்த்து போடுறேன்னு தெரியல. லெட்ஸ் சி. ஹோப்ஃபுல்லி வந்து தனி வீடியோ போடுற அளவுக்கு இன்னைக்கு கண்டென்ட் வந்துரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து எங்க அம்மா கூட போல, தீபிகா கூட போறேன். நான் ரெடி ஆகி விட்டேன். போலாமா? மழை வர பெய்யுமான்னு தெரியல இன்னைக்கு. வாங்க போலாம். அவ்வளோதான், கிளம்பிட்டோம். இன்னைக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கட்டும் அப்படின்ட்டு லூஸான ஒரு குர்த்தி தான் பேர் பண்ணியிருந்தேன். லெகிங், பிளாக் கலர் லெகிங் போட்டு இந்த குர்த்தி தான், காட்டன் குர்த்தி. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்டில் எனக்கு வந்து இப்பெல்லாம் ட்ரெஸ் அப் பண்ணிட்டு போகணும், இதுவா இருக்கணும், அழகா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. கம்ஃபர்டபுளா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால. அண்ட் இந்த தர்மாகோல்ல வந்து இந்த பிள்ளையார் கட் அவுட் வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது டேடி தான் வந்து கோல்டு ஸ்ப்ரே பெயிண்ட்லாம் வாங்கி ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி கொடுத்தாரு. நான் கலர்ல பார்த்தேன், கலர்ல எக்ஸ்பென்சிவா இருந்தது. பட் ஆனா நம்மளே பெயிண்ட் அடிச்சுக்கிறோம்னா கலர் கம்மி ஆச்சு, கலர்ல பிரைஸ் கம்மியா இருந்தது. அதனால நான் வந்து சரி வாங்கி நம்மளே பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டேன். ஒரு ஃபியூ டேஸ்லயே வந்துருச்சு. அது வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வந்து டெக்கரேஷனுக்கு தனியா வீடியோ எடுத்திருக்கேன் நானு. ஸோ நம்ம ஆட்டோல போயிட்டோம். ஆக்சுவலி அந்த டைம்ல கொஞ்சம் அந்த மழை பெஞ்சு அங்கங்க தண்ணி தேங்கி அந்த மாதிரி இருந்தது. ஸோ போகிறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இந்த வாட்டி நான் தெளிவா என் போன்ல வந்து எல்லாத்தையும் எத்தனை வேணும், என்னென்ன இது அப்படின்னு சொல்லி நைட்டே உட்காந்து அந்த ஆல்ரெடி கொஞ்சம் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதை வச்சு அளவெடுத்து எத்தனை வேணும்ன்றது ஃபுல்லா எழுதி நோட்ஸ்ல வச்சுக்கிட்டேன். என்னெல்லாம் முடிச்சிட்டோனோ அதெல்லாம் டிக்கு போட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த டெக்கரேஷன் ஷாப்புக்கு தான் போனேன். இதுதான் அங்க ஃப்ளவர் பஜார்ல இறங்கி அந்த ஃபர்ஸ்ட் கடையே இதுதான் வரும். அதாவது ஆர்டர் படி இதுதான் ஃபர்ஸ்ட். அப்படியே நடந்து போகும்போது ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் ஷாப் பார்த்திருந்தேன். ஸோ பூ வைக்கும் போது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒன்று பிடிச்சது இருக்கான்னு பார்க்கலான்னு போனேன். பார்த்துட்டு அதை நம்ம எதுவுமே வாங்கல, ரிட்டர்ன் வந்துட்டோம். அடுத்து ரதி ஃபேன்சி ஸ்டோர். இது வந்து நான் சின்ன வயசுல இருந்து இந்த கடைக்கு நான் போயிட்டு இருந்தேன். அங்க வந்து நெத்தி சுட்டியும் மாட்டனும் ஏதாவது இருக்கா, என்னோட ஃபர்ஸ்ட் சாரிக்கு ஏத்த மாதிரி இருக்கானா. இப்போ இந்த விண்டேஜ் லுக் தானே இதுவா இருக்கு, அதுதான் நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு நெத்தி சுட்டி வந்து பெருசா இருந்தா கொஞ்சம் ஓவரா இருக்குமோ, நம்ம ஆல்ரெடி சிம்பிளா இருக்கட்டும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தனால இருக்குல்லே குட்டியான டைனி கியூட்டான நெத்தி சுட்டி தான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இதுல 3 இருக்கு இல்லையா, இதுல எது சூஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. அடுத்து அங்க இருந்து ஒரே ஒரு கார்லாண்ட் மட்டும் எனக்கு கவுண்ட் குறைஞ்சது. அங்க விசாரிக்கும் போது ஒரு ஷாப் சொன்னாங்க அந்த கடையில இருக்கும் அப்படின்னு. அந்த கடைக்கு போனா இல்ல, இந்த கடையோட இன்னொரு பிரான்ச் வந்து அங்க ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்ட்டு அங்க திருப்பி அவ்வளவு தூரம் நடந்து போனா நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம், நீங்க போங்க, நீங்க கேட்டது இல்ல அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா வெளியே வாசல்ல தொங்கிட்டு இருந்தது. இதுதானே நான் கேட்டேன். இல்ல நீங்க அப்படின்னா, இது நிறைய இருக்கு மேடம், எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்பாடா கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்து திருப்பி உள்ள நம்ம வந்து போற வழியில ஒரு குட்டி ரிட்டர்ன் கிஃப்ட் ஷாப் இருந்தது. அங்க இந்த வேல்லாம் எடுத்துக்கலாமா என்ன ஏதுன்னு பார்த்தேன். பட் வேல் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு ஆன்டி சொன்னாங்க. கால் பண்ணி கேட்கும்போது சரி ஓகே, அப்ப நம்மளுக்கு அது செட் ஆகாது அப்படின்ட்டு நம்ம அடுத்த டாஸ்க்கு போயிட்டோம். சாப்பாடு தான் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சது. காக்கடால உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு பிளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணதை வாங்க போயாச்சு. அங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே போன் பண்ணி சொல்லியாச்சு, இந்த மாதிரி நாங்க வரோம் அப்படின்ட்டு. ரெடி ஆயிடுச்சு, வந்து வாங்கிக்கோங்க. நாங்க செம்ம மலையில நனைஞ்சுக்கிட்டே ஓடி போய் வாங்கிட்டு வந்தோம் பிளவுஸ. அதுக்கு மேல எதுவுமே முடியல. சரி கிளம்பிடலாம், இவ்வளவு மழை பெய்யுதே அப்படின்ட்டு ஆட்டோல கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட். இன்னைக்கு தான் நம்ம வந்து ஜடபில் அந்த ஹேர் அக்சசரி வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே எல்லாத்தையும் விரிச்சு வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் டிஐஒய்யா பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷன்ல மோஸ்ட்லி எல்லாமே நானே என் கைப்பட செஞ்சதா இருக்கும். அதுல ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். அந்த டைம்ல வந்து இந்த லோட்டஸ்ல பண்றது வந்து ரொம்ப கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது. அது எனக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட செகண்ட் சாரி கலர் பிங்க் ப்ளூ அது இருந்ததுனால பிங்க்ல வந்து லோட்டஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு லைட் பிங்க் குந்தன் ஸ்டோன்ஸ் வாங்கியிருந்தேன். அதை வந்து இந்த ரீல்ஸ்ல நம்ம வந்து பாக்குறோம்ல குட்டி குட்டியா, இந்த அந்த டைம்ல வந்து இதை எப்படி பண்ணணும்லாம் யாருமே போடல. அதை பார்த்து ஒருவேளை இப்படி பண்ணிருப்பாங்க இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி நான் ஒன்னொன்னா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இது நல்ல ஹீலிங்கா இருந்தது, தெரப்பிகுட்டிக்கா இருந்தது. நான் அப்பதான் யோசிச்சேன், சரி இந்த மாதிரி அப்பப்போ எதையாவது ஒண்ணு உட்காந்து பண்ணோம்னா நம்மளுக்கு ஜாலியா இருக்கும் போல அப்படின்ட்டு. பிக் பாஸ் வந்து அந்த டைம்ல ஓடிட்டு இருந்தது. லைவ்ல வந்து அது ஓட விட்டுட்டு நான் வாட்டுக்கு இதை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். டைம் போறதே எனக்கு தெரியல, ரொம்ப ஜாலியா இருந்தது. அப்பதான் பிக் பாஸ்ல வந்து இந்த பாரு கேரக்டர் வர வருமா, எனக்கு சுத்தமா அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது. அது ரொம்ப அது ட்ரிகர் ஆகும்போது நான் வேற இது மாத்திடுவேன், வேற ஏதாவது கொஞ்சம் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் டேல இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது. லோட்டஸ் முடிச்சாச்சு. இப்போ லோட்டஸ்க்கு கீழே ஹேங்கிங்க்கு வந்து எப்படி பிளான் பண்றதுன்னு பார்த்தேன்.
எனக்கு நெயில்ஸும் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த கட்டிங் பிளேயர்லாம் வச்சு இது பண்ணா கையில ஏதாவது வெட்டிருமோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் விக்கி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் ஒரு ஐடியா பண்ணி அதுல எல்லாத்துலயும் போடுறதுக்கு வந்து அந்த ரிங்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தான். மேக்ஸ் வந்து உட்காந்துட்டாரு, என்னமோ புதுசா நடக்குதா, அப்ப நான் உட்காந்து வேடிக்கை பாக்குறேன் அப்படின்ட்டு ஃபுல்லா அவன் உட்காந்துட்டான். நெக்ஸ்ட் டே மீட் பண்ண போயிருந்தேன். அது வந்து இங்க பக்கத்துலதான் எங்கேயோ வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ மெட்ரோல போய் பார்க்க போனேன். பார்த்தா பிளான் சேஞ்ச் ஆகி லாஸ்ட் மினிட்ல வந்து கோயிலுக்கு போகலாம், நாங்க எங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோமோ அந்த கோயிலுக்கே போகலாம் அப்படின்ட்டு பெரிய கோயில் போனோம். திருப்பி ஃபர்ஸ்ட் டே எடுத்த போட்டோ மாதிரியே போட்டோ எடுத்தோம். அது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் குட்டா இருந்தது. அப்போ வந்து இதே இடத்துல உட்காந்து பேசும்போது இதெல்லாம் எதிர்பார்க்கல. இப்போ எல்லாமே வேகமா போகுது. இந்த மாதிரி ஒரு டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நாங்க 2 பேருமே எதிர்பார்க்கல. அப்புறம் குட்டியா வந்து சாட்லாம் சாப்பிட்டுட்டு கதை பேசிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. அன்னைக்கும் பேசுறதுல டைம் போறதே தெரியல. அப்புறம் வீட்டுக்கு ஜாலியா வந்துட்டு அந்த லோட்டஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து புல் அவுட் பிரேட் பண்ணலாம்னு நினைச்சேன். நானே ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு எத்தனை தேவைப்படும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டா ஒரு இது மாதிரி வச்சு அதுல இருந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். கீழே ஹேங்கிங் எல்லாமே வந்து ரெடி, விக்கி வந்து பண்ணி கொடுத்துட்டான். அதை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் என்ன பண்ணோம் அப்படின்றது வந்து எனக்கு அது கொஞ்சம் ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷனா இருந்தது. நானும் சீரீஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல போட்டுட்டு அதை அப்படியே பேக்ரவுண்ட்ல ஓட விட்டுட்டு நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைம்ல தான் கொஞ்சம் எக்ஸஸா ஓரளவுக்கு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் இன்கேஸ் எனக்கு அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா தேவைப்படுது வைக்கிறதுக்கு அப்படின்னா இருக்கும் அப்படின்றனால 2-3 பீஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவா செஞ்சு வச்சுக்கிட்டேன். என்ன இது நான் அந்த பெரிய பேக்கெட்டா வாங்கிட்டதுனால எனக்கு நிறைய குந்தன் ஸ்டோன்ஸும் இருந்தது, பீட்ஸும் நிறைய இருந்தது. நெக்ஸ்ட் டே வந்து அமேசான்ல இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து ஐட்டம் போட்டிருந்தேன். அது டெலிவர் ஆயிடுச்சு. அது ஒன்னொன்னா ஓபன் பண்ணி வச்சா எப்படி இருக்கும். நம்ம வந்து இந்த கார்லண்ட்ஸ் வேற வாங்கியிருந்தோம்ல பாரிஸ், அதை வச்சு கொஞ்சம் செட் பண்ணி அம்மா கிட்ட வந்து இந்த கேண்டல்ஸ்லாம் இருக்கும் பேட்டரி வச்சு, அதெல்லாம் வச்சு எப்படி இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு பார்த்தேன். அப்படியே நான் என்னோட நெயில்ஸும் பண்ணிக்கிட்டேன். நான் என்னோட நேச்சுரல் நெயில்ஸ்லேயே ஜெல் பாலிஷ் வச்சுக்கிட்டேன், கேட் ஐ மாதிரி. சின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் பிங்க், என்னோட சாரி கலரும் பிங்க்ல இருக்கறனால அந்த பிங்க் டோன்லயே வச்சுக்கிட்டேன். எனக்கு கேட் ஐ ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ என்னதான் இருந்தாலும் நான் என்னோட நெயில்ஸே பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இருக்கும்ல, அந்த மாதிரி. எனிவேஸ் இதுக்கு தான் பண்ண முடியும், என்கேஜ்மெண்ட்டுக்கு வெளியே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நானே பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கலரும் சரி இதுவும் சரி. ரொம்ப ஓவர் டூவா இல்லை, பட் ஆனாலும் அந்த லைட்டுக்கு வந்து ரொம்ப பிரிட்டியா இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து என்னோட நெயில் கிட்ட எடுத்து இது பண்ணதே. என்னன்னா என்னோட நெயில்ஸ் கொஞ்சம் லாங்கா இருந்தது, இந்த ஷேப் பண்ணோடனே கொஞ்சம் ஷார்ட் ஆயிடுச்சு. சாருக்கு வந்து லாங் நெயில்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். கரெக்டா ஃபங்க்ஷன் டைம்ல நான் வர ஷார்ட் ஆகிட்டேன்னா அவர் அதுவும் கேட்டாரு, என்ன நீ கரெக்டா இப்பன்னு பார்த்து ஷார்ட் பண்ணிட்ட அப்படின்ட்டு. அன்னைக்கு நைட்டு வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்திருந்தா, அவ தான் எனக்கு வந்து பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு மெஹந்தி போட்டு விடுறேன்னு சொன்னா. அவ ப்ரொஃபஷனலா மெஹந்தி போட்டுட்டு இருக்கா. உங்களுக்கு உங்களோட பிக் டேக்கு மெஹந்தி போடணும்னா கண்டிப்பா இவளை காண்டாக்ட் பண்ணுங்க. நான் இவளோட இன்ஸ்டா ஐடியும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன், ரீச் அவுட் பண்ணி பாருங்க. அவ வரதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிட்டனால நைட்டு ஃபுல்லா போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் என்னோட நெயில்ஸ் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நானும் அவளும் மட்டும் எங்களோட ஸ்கூல் கதை எல்லாத்தையும் அந்த கேட்சப் மாதிரி பண்ணிட்டு நாங்க வந்து கதை பேசிக்கிட்டே போட்டுட்டு இருந்தோம். நான் ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணிட்டேன் என்ன மாதிரி மெஹந்தி லுக் வேணும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி காலுக்கும் கைக்கும் நான் வந்து போட்டுக்கிட்டேன். சின்ஸ் எல்லாமே வந்து அந்த விண்டேஜ் லுக்கு கொஞ்சம் அந்த சிம்பிளரா இதுவா இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரியே நான் என்னோட மெஹந்தியும் இது பண்ணிட்டேன். ரொம்ப ஃபுல்லா கை ஃபுல்லா போடாம என்னோட ரிஸ்ட் வரைக்கும் நிறுத்திட்டு கால்லையும் அதே மாதிரி இந்த தாமரை வச்சே நான் போட்டுக்கிட்டேன். கையிலயும் லோட்டஸ் இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டேன். எல்லாமே அப்படியே கொஹிசிவா லோட்டஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டேன். நாங்க அப்படியே பிக் பாஸ் பின்னாடி ஓட விட்டுட்டு நாங்க வாட்டுக்கு வந்து மெஹந்தி போட்டுட்டு இருந்தோம். இது முடிக்கவே ஒரு 2 o'clock 3 கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நைட்டு. ஆல்சோ நான் அவகிட்ட கேட்டுட்டே இருந்தேன், எனக்கு அந்த டைம்ல ரொம்ப டேனாவும் ஆயிருந்தது. பேக் ஹேண்ட்ல போட்டதும் கால்ல போட்டதும் கலர் தெரியுமா, ஸ்டெயின் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தேன். ஏன்னா நம்மளே வந்து கோன் வாங்கி போடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த ரோட் சைட்ல போடுற இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா டார்க் ஆகாதோ அப்படின்ற மாதிரி இருந்தது. மெயின் டேக்கு போய் ஸ்டெயின் ஆகலாம்னா எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிருமே அப்படின்ட்டு நான் அதை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவ வந்து இந்த கோன்ஸ்லாம் அவளே வீட்டுல பண்றது, ஸோ நல்ல ஸ்டெயின் இருக்கும், நீ வேணா பார்த்துட்டு சொல்லு அப்படின்னா. அந்த ஸ்டெயினை நீங்களே வந்து அடுத்த வீடியோல பாப்பீங்க, இல்லைன்னா இந்த எண்ட்லயே நான் அட்டாச் பண்றேன். செம்ம டார்க்கா இருந்தது. லைக் அந்த அளவுக்கு இன்டென்ஸா நான் எனக்கு இது வரைக்கும் மெஹந்தில வந்து ஸ்டெயின் வந்தது இல்லை. அண்ட் என் மூஞ்சி வேற ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. சரியான தூக்கம். அந்த டைம்ல வந்து ஃபுல்லா காஞ்சிட்ட அப்புறம் தான் என்னாலையும் தூங்க முடியும். அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருச்சு எனக்கு. ஆல்சோ அந்த மெஹந்திலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சேன். மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வச்சிருந்தேன்.
அது வந்து நான் பூ வைக்கிற vlogல வந்து நான் அதை காட்டுறேன். என்ன பிளான் பண்ணேன், ஆனா லைட்டா சொதப்பிருச்சு. அதை வேற மாதிரி மேனேஜ் பண்ணி இது பண்ணிக்கிட்டோம் நாங்க. இதுதான் மெஹந்தி ரிமூவ் பண்ணோடனே மார்னிங் எடுத்த ஷாட். ரிமூவ் பண்ணோடனே இப்போ உங்களுக்கு லைட்டா தான் தெரியும். நானும் யோசிச்சேன், என்னடா நைட்டு ஃபுல்லா அவ வந்து அந்த சக்கரை தண்ணி வைக்க சொல்லிட்டே இருந்தா, நானும் வச்சுட்டே இருந்தேன், ஸ்டெயின் ஆகலையே அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா ஈவினிங் நான் கோயிலுக்கு போனேன் பாருங்க, அப்பத்துல இருந்து ஸ்டெயின் டார்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து ஆஃப்டர்நூன் உட்காந்து மாப்பிள்ளைக்கு வரிசை தட்டு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் சாக்லேட்ஸ், இந்த தட்டு மட்டும் நான் அடுக்கி வைக்கிறேன் அப்படின்ட்டு அவருக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ், அவருக்கு சாக்லேட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ்லாம் குட்டி குட்டியா வாங்கி அதை நானே அடுக்கி வைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் நான். இதுவே ஜாலியா இருந்தது. இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணேன். மற்ற பிளேட்ஸ் வேலைலாம் அம்மாவும் டேடியும் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மட்டும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வாங்கி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய வேலை இருக்கு, லைக் வீடு கிளீன் பண்றதா இருக்கட்டும், டெக்கார் வந்து நைட்ல இருந்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஈவினிங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இப்ப ஃபியூச்சர் மீ எனக்கு புரியுது, அதை நான் அங்க வந்து மிஸ் பண்ணிட்டேனே. ஆனா நான் சும்மாவே வந்து இதை அழகா அடுக்கி வைக்கலாம், இதை பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்ட்டு சும்மா லலாலான்னு சுத்திட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு அடுத்த vlogல வந்து நீங்க என்ன பாப்பீங்கன்னா, டெக்கார் நம்ம வீட்டை வந்து நானும் அவ்வளோ நைட் ஃபுல்லா டெக்கார் பண்ணது இருக்கும், அடுத்து மார்னிங் ரெடி ஆறது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் மேக்கப் நான் அன்னைக்கு பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை வந்து இன்னும் தனியா என்னென்ன பண்ணேன், அப்படியே அன்னைக்கு பூ வைக்கிற அன்னைக்கு என்னென்ன ஆச்சு அப்படின்னு எல்லாமே கதையா சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் இப்போ வரைக்கும் அதை நான் எடுக்கவே இல்லை. ஆஸ் ஆஃப் April 12 இதுக்கப்புறம் எடுப்பேன்னு தெரியல. ட்ரை பண்றேன் நானு. பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்க, நான் அதை தனியா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாரியோட லுக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதுல நிறைய போட்டோஸ் எதுவுமே எடுக்கவே இல்லை. ஹோப்ஃபுல்லி வில் டூ இட் அகேன். எனக்கு பூ வச்சது நவம்பர் 23rd. இது நவம்பர் 22 வந்து இந்த வேலையெல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம். 21 வந்து மெஹந்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன், ஏன்னா அப்பதான் ஒரு நாள் ஸ்டெயின் வந்து டார்க் ஆகும் அப்படின்றதுக்காக. இதுக்கு அடுத்து ஈவினிங்ல இருந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். எனக்கு vlog இப்பெல்லாம் போடுறதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு வந்து முந்தி சேனல்ல வந்து நம்ம vlog டெய்லி vlog தான் அடிக்கடி போடுவோம். அது எனக்கு என்னமோ ஹீலிங்கா ஒரு மாதிரி இதுவா இருந்தது. இப்போ அந்த இது மிஸ் பண்றேன் அப்படின்றது வந்து எனக்கு இப்போ புரியுது. ஓகே, அத வந்து நம்ம we have to bring it back அப்படின்றது தோணுது. Hopefully you will like this vlog also. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா? Bye.